வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு ஸ்டேஜில் பிளான் போட்டேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த மந்த்தும் அப்படி தான் போயிருக்கோம். கொஞ்சம் கன்ஃபியூஸாக, கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக, டெய்லி நைட்டில் இன்னைக்கு ஒன்றுமே பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு தூங்கியிருப்போம். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறையா பேர் இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுப்போம். கன்ஃபியூஸாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பர்ஃபெக்ட் டைம்னு எதுவும் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் தான் பர்ஃபெக்ட் டைம். ஸோ இந்த 10 நாளை நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி யோசிப்போம். கடந்தது கடந்துருச்சு, அதை நம்ம யோசித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமே இருக்கிற இந்த 10 நாள் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அங்கே நம்ம என்ன ப்ரொடக்டிவாக பண்ண முடியுன்றதை யோசித்து பண்ணாலே இந்த மந்தில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கான்ஃபிடென்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 10 நாளில் நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி என்ன படிச்சிட முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேணாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு. தமிழில் யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்கள் அறநூல்கள் இது ரெண்டையும் தான் நம்ம இந்த 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 10 டேஸில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாலே நம்மளோட சக்ஸஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னு அர்த்தம். இந்த 10 டேஸில் நம்ம ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் கொண்டு வருவோம். ஸோ இந்த 10 டேஸை ரொம்ப ப்ரொடக்டிவாக எடுத்துக்கோங்க. அந்த 10 டேஸில் நம்ம படிக்கிறோம். அடுத்து பிப்ரவரியிலேருந்து ஜிஎஸ்ஸை நடுவில் கொண்டு வரோம், மேக்ஸை கொண்டு வரோம், சூப்பராக படிக்கிறோம், எக்ஸாம் கிராக் பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 டேஸில் நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். இந்த 10 டேஸில் ஒரு சிம்பிளான ரூல் மட்டும்தாங்க நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு 3 டாபிக். ஓவர்லோட் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை, கன்சிஸ்டன்சி மட்டும். ஸோ இந்த 10 டேஸில் நம்ம ஒரு டாப்பிக்கையும் டெய்லியும் ஸ்கிப் பண்ணாமல் படித்தே ஆகணும். மெயின் திங் ரிவிஷன் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ டே 1, டே 2, டே 3ன்னு டே 10 வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு 3 டாபிக்னு பிரித்து வச்சுருக்கேன். அது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். டே 1 நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம். டே 2ல் பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இன்னா 40. டே 3ல் ஏலாதி, சிறுபஞ்சமூலம், ஔவையார் பாடல்கள். இப்படின்னு டே 10 வரைக்கும் நமக்கு டாபிக்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்னா மார்னிங் ஆர் ஈவினிங் ஆர் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஒரு நோட்டு பென்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருங்க. உங்களுக்கு என்ன நோட்ஸ் அவைலபிளாக இருக்கோ, ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ, சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி என்ன நோட்ஸ் அவைலபிளாக இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாலடியார் படிச்சிருங்க, 4 மணிக்கடிக்கு படிச்சிருங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் ரொம்ப யோசிச்சு டீப்பாக போய் அதை படிக்கலை இதை படிக்கலை அதெல்லாம் யோசிக்காதீங்க. பண்ணால் நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், இல்லைனா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை இப்போவே டெலீட் பண்ணிடுங்க. திருப்பி ரீஸ்டோரே பண்ணாதீங்க. நமக்கு பர்ஃபெக்ஷன் வேணாம், ப்ராக்ரெஸ் இருந்தால் போதும். நீங்கள் டெய்லி இந்த 3 டாபிக்ஸை படிங்க. 10 டேஸில் தமிழ் ஓகே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோன்னு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸே நம்மளை அடுத்த படிக்க கூட்டிகிட்டு போக வைக்கும். ஜிஎஸ்ஸையும் ஆட் பண்ண வைக்கும், மேக்ஸையும் ஆட் பண்ண வைக்கும். அடுத்தடுத்து நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 10 மாதம் இருக்கே, இந்த 10 நாளில் நம்ம அப்படி என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நமக்கு டிசம்பர்லேயே ஆனுவல் பிளான் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம், 12 மாதம்னு சொல்லியிருப்போம். அடுத்து 11 மாதம் ஆச்சு, இப்போ 10 மாதம் ஆச்சு. 10 மாதம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த 10 டேஸ் ஜேர்னிக்கு நீங்கள் ரெடினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்சி மேட் சிம்பிள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.